இப்போ கொஞ்ச நாளாக சாட்டை துரைமுருகன் அவர்களை அவர் குடும்பத்தையும் இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு சாரர் சமூக ஊடகங்களில் எழுதவும் அந்த திட்டியும் போட்டுட்டு இருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த சமூகத்தை தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை நம்ம சமூக ஊடகங்களில் தமிழன் வெள்ளைசாமி அப்படின்றவர் எழுதுகிறாரு. நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் உங்களுக்கு நான் அதை வாசித்து காட்டுறேன். கடந்த 2 நாட்களாக சாட்டை துரைமுருகனை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் மிகவும் ஆபாசமான முறையில் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்களால். காரணம், சாட்டை துரைமுருகன் முக்குலத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்திவிட்டார் என்பது குற்றச்சாட்டு. முக்குலத்தோர் சமுதாயத்தை சாட்டை துரைமுருகன் எந்த வகையில் தரம் தாழ்ந்து பேசிவிட்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, இதற்கு முன்னால் முக்குலத்தோர் சமுதாயத்திற்கு திராவிட கட்சிகளால் இழைக்கப்பட்ட ஒரு சில அநீதியை பற்றியும், அதற்கு இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு தூரம் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாமும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் முக்குலத்தோர் சமுதாயத்தை ஒரு பண்பட்ட சமுதாயமாக, அதுவும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பது சாட்டை துரைமுருகனின் குற்றச்சாட்டு. அதுவும் அவர் பதிவிட்ட காணொளியிலேயே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நானும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதால் என்னுடைய சமுதாயம் இவ்வளவு வன்முறை கலாச்சாரத்தை முன்னெடுப்பது சரியல்ல. படித்து நல்ல பண்புள்ளவராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று பதிவிட்டிருக்கிறார். இதற்கு தான் தற்போது முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய தோழர்கள் மிக அருவருக்கத்தக்க வகையில் அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வருகின்ற இந்த கோபம் நமது சமுதாயத்திற்கு மதுரை தினகரன் பத்திரிகையை எரித்து அதில் 3 முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்த நமது உறவினர்கள் இறந்தார்கள். அந்த குடும்பம் இன்று வரை நடுத்தெருவில் நிற்கிறது. இதற்கு யாராவது எதிர்வினை ஆற்றியது உண்டா? திமுகவுக்கு எதிராக கடைசியில் அவர்கள் 2 பேரும் மாமன் மச்சான் என்று கைகோர்த்து சென்று விட்டார். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் மூக்க அழகிரி அவர்களுக்கும் கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்ன முரண்பாடு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டது யாரால், யாரை வைத்து, யாருக்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு தெரியும் தானே. கருணாநிதி குடும்பத்திற்காக தன் இனத்தை சார்ந்த கிருஷ்ணனை கொண்டது இதே முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே. அப்போது எல்லாம் உங்களுக்கு ஏன் கருணாநிதி குடும்பத்தின் மீது கோபம் வரவில்லை? அது ஒரு புறம் இருக்கட்டும். அதிமுக எடப்பாடி கைக்கு சென்ற பின்பு ஒரு பொது மேடையில் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமிட்டால் சசிகலாவின் கவட்டுக்குள் சென்று விடுவார் என்று சொல்லும்போது அங்கிருந்த முக்குலத்தோரில் யாராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுண்டா? அதற்கு ஒரு கண்டனமாவது தெரிவித்ததுண்டா? இந்த சமுதாயம் ஏன் இப்படி கருணாநிதி குடும்பத்திற்கு அடிமையாக இருக்கிறது என்பதை யாராவது உணர்ந்ததுண்டா? 2026 சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயமும் கருணாநிதி குடும்பத்தின் காலை நக்க ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக சாட்டை துரைமுருகன் மீது இவ்வளவு வன்மத்தை கொட்டுவது அநாகரீகம். முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மானம் காத்த வீரன் என்ற மரபு எல்லாம் மறந்து இன்றைக்கு பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு திராவிட கட்சிகள் காலை நக்குகிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு தேவையில்லாமல் ஒரு சமுதாயம் இப்படி சீரழிகிறது என்ற ஆதங்கத்தில் பதிவிட்ட சாட்டை துரைமுருகனை குற்றமோ குறையோ சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சமும் அருகதையே கிடையாது. கருணாநிதி குடும்பத்திற்கு செம்பு தூக்க வேண்டும் என்று எண்ணினால் வேறு ஏதாவது வழியில் தூக்குங்கள். சாட்டை துரைமுருகன் திமுகவை அதிகமாக விமர்சிக்கிறார் என்பதற்காக சொந்த இனத்தவனுக்கு உறுதுணையாக இல்லாமல் வந்து பிழைப்பவன் காலை நக்குவது அவமானம், அசிங்கம் என்று முடிக்கிறார் தமிழன் வெள்ளைசாமி அவர்கள். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இவர் எழுதினதுல நான் வாசிக்கிறப்போ சரியான புரிதலாக தான் இருக்கு. நீங்களும் சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிந்திச்சு முடிவெடுங்க.